நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது ஹெல்த்தி வெரைட்டி ரெசிபியில் பூண்டு சாதம் தான் பார்க்க போகிறோங்க. சிம்பிளான மெத்தடில் இந்த சத்தான பூண்டு சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்கிறவாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த பூண்டு சாதம் ரெசிபிக்கு ஒரு 15 பூண்டு எடுத்துருக்காங்க. அதில் பாதி அளவு கட் பண்ணி வச்சுட்டு பாதி அளவை தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை தழை கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. பச்சை மிளகாயும் அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் சூடான சாதம் எடுத்துருக்கேங்க. இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் பாதி ஆயில் பாதி சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக நல்லெண்ணெய்னா கொஞ்சம் கச்சத்தன்மை வரும், அதனால் பாதி ஆயில் பாதி நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் இந்த பூண்டு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது கடுகு சேர்த்திட்டுங்க, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் இந்த சாதத்துக்கு நல்ல மணத்தை கொடுக்குங்க. சீரகம் பொரிச்சோடனே நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, அரிஞ்சு வச்ச பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. இந்த சாதம் சீரகம் பூண்டு சாதம் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. டக்குன்னு செஞ்சிடலாம். வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டுங்க, இதை நல்லா எண்ணெயிலேயே பொரியிற அளவுக்கு பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாங்க. இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை நல்லா வணங்கின உடனே நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதத்தை சேர்த்துட்டு பூண்டு சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டிக்கலாங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. பூண்டு சீரகமே நல்ல வாசத்தை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ஹெல்த்தியான பூண்டு சாதம் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான மெத்தடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பூண்டு சாதம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.